வெல்கம் டு டாப் ஐஸ். திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் தஞ்சாவூர் பிரான்ச். இன்னைக்கு கட்டிமேன் எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 6ஓட எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாமா? அப்போ 3x² மைனஸ் 7x ப்ளஸ் 7x² மைனஸ் 28 ப்ளஸ் 18. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ 3x² அப்போ தான் என்ன 10x² மைனஸ் 7x ப்ளஸ் 10. ஓகேவா? சாரி, மைனஸ் 10. ஓகேவா? எங்கே வந்திருக்குன்னு பாருங்க, 10x² மைனஸ் 7x மைனஸ் 10. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Next question, the sum of squares of two consecutive even natural numbers is 1924. The sum of the numbers அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, x² plus x plus 2 the whole square plus is equal to என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் 1924ன்னு இருக்கு. சரியா? இப்போ x² அடுத்து என்னது பாருங்க, அப்போ x² plus 4x plus 4. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குமா? அப்போ 4x plus 4 is equal to 1924ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த டேர்ம்ல வருமா? சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்க, 2x² அடுத்து என்னப்பா இருக்கு, பிளஸ் 4x, இங்கே 4 அங்கே போச்சுன்னா 1920ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ எல்லாமே 2 டேபிள்ஸில் அடிவாங்கனால டிவைடட் பை 2 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ x² plus 2x மைனஸ் இது இங்கே வந்துருமா? அப்போ வந்து 9, அதுக்கப்புறம் என்ன 60, அப்போ 960 அப்போ வந்துருச்சு ஈக்குவல் டு 0. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்னா, 960ல் வந்து மைனஸில் எனக்கு மல்டிப்ளை கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன +2ன்னு இருக்கணும். ஓகேவா? 30² என்னதுப்பா, எனக்கு 900. இங்கே என்ன வந்திருக்கு, நியரஸ்ட் 0 வந்திருக்கு. அப்போ 32 தான் கரெக்டாக இருக்கணும். அப்போ 30, 32. அப்போ இந்த இடத்துல தான் சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் வரணும், ஏன்னா இப்போ இங்கே வந்து +2ன்னு இருக்குது. அப்போது இங்கே 32ன்னு கிடைக்குது. அப்போ 32 அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, 2 வருது. ஓகேவா? இப்போ அதே போல் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை தான் ஆன்சராக இருக்கும், 30, 32. அப்போ ஆன்சர் 62 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of prime numbers is lying between 411 and 424 both included is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈவன் நம்பர் வராது. இப்போ 411 வருமா? 411 வராது, ஏன்னா அது மல்டிபிள்ஸ் ஆஃப் வந்து 3ல வரும். ஓகேவா? அப்போ 7 டேபிள்ஸ்லேயும் வரும், 3 டேபிள்ஸ்லேயும் ஒரு 3 இருக்குது. இப்போ பேலன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ 3 3 அப்போ 7 3 21 வரும். ஸோ 3 டேபிள்ஸில் அடிவாங்க. 412 ஈவன் நம்பர் வராது. அப்புறம் 413 வருமானு கேட்டால் 413யும் வராது. இதுவும் என்னது 3 டேபிள்ஸில் அடிவாங்குமா? சரி, ஓகேவா? இதுவுமே 413யும் வராது. ஓகேவா? அடுத்து வந்து 413யும் வராது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, 411, 412, 413, 414, 415 ஈவன் நம்பர்ஸ் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். சரியா? ஃபோர் 411, 412, 413, 415, 417, 419, 421, 421, அப்புறம் 423, அப்புறம் அந்த நம்பர். இந்த நம்பரில் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, 4111 வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பரில் அடி வாங்குன்னு பார்ப்போமா? சரி, இப்போ பாருங்க, 411 இது எந்த நம்பரில் அடி வாங்கும் பாருங்க. இது 2 டேபிள்ஸில் 3 டேபிள்ஸில் பாருங்க. 3 டேபிள்ஸில் வச்சா ஒரு 3 இருக்கு, பேலன்ஸ் 3, இங்கே வந்து 2. அப்போ வந்து 411 வராது, 3 டேபிள்ஸில் அடி வாங்கும். சரியா? அப்போ இந்த நம்பர் 413 பாருங்க, 413யும் 419 வருதான்னு பாருங்க. இது 3 டேபிள்ஸில் அடி வாங்குமா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து பாருங்க, 413 எதில் 7 டேபிள்ஸில் ஆகுமா? அப்போ 7 டேபிள்ஸில் ஆகும். ஸோ இதுவும் பாருங்க 5 டேபிள்ஸில் ஆகும். இதுவும் பாருங்க, இதுவும் வந்து 3 4 2 3 4 7 அந்த மாதிரி இதில் ஆகும். அப்போ பாருங்க, 419ம் இந்த 421 தான் என்னது நமக்கு ப்ரைம் நம்பரு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கேன்சல் ஆகும். இப்போ வந்து எது கேன்சல் ஆகும்னா 419ம் 421 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மற்றதெல்லாம் எல்லாமே 7 4 3
2 இதில் எல்லாத்தையும் மல்டிப்ளை ஆகிற நம்பர். ஓகேவா? ப்ரைம் நம்பர்னா அது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் தான் பெருக்கணும். ஸோ அதனால ரிமைனிங் உள்ள இந்த 2 நம்பர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Shalil got an increase of 4% of the sale amount in first year and 24% in the second year also. With his current sales is 1,61,200. What was his sales in 2 years அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 104 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குப்பா 24 டிகிரீஸ் ஆயிருக்குன்னா என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் என்ன ஆயிருக்குன்னா 124 ஆயிருக்கு. ரெண்டுமே இன்க்ரீஸ்ன்னு ஆயிருக்கு. ஸோ அதனால கரண்ட் சேல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா இப்போ 1 lakh 104 இன்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 124 இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இதுதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு 161,200. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணலாமா? இதில் பாதி 52 80600. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 13 டேபிள்ஸில் அடித்தா 4 டைம்ஸ் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வரும். 5 13 65 6 13 வந்து பார்த்தீங்கன்னா 78 பேலன்ஸ் 2 அதுக்கப்புறம் இங்கே 2 6200 இருக்கும். ஓகேவா? இங்கே 4 டேபிள்ஸில் அடிக்கலாமா? 4 டேபிள் இங்கே 62ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 100 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 800. அப்போ வந்து 4னா இங்கே அடித்தா என்னப்பா வரும் 25 வருமா? 25 2. அப்போ இந்த இடத்துல கீழே ஒரு 100 இருக்கும், இங்கே ஒரு 100 இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா 1/50. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ இருக்குது 500 இருக்குது. 25 இன்ட்டு 500 அப்படின்னு இருக்கும்போது லாஸ்ட் 00 125. ஓகே 125. அப்புறம் இங்கே ஒரு 2 0 இருக்குல்ல. ஓகே 12500. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 12500. ஓகேவா? Next question. 9 years ago, the age of father was 25 years more than twice his son's age. After how many years from now will be twice his son's age? அப்படிங்கிறாங்க. சரியா? இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா 9 years ago அப்போ ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சன்னு 9 வருஷத்துக்கு முன்னாடி ட்வைஸ் மோர் தென் என்ன சொல்லியிருக்காங்க ப்ளஸ் 25 இயர்ஸு. ஓகேவா? இதை எழுத தெரிஞ்சா போதும். ஓகேவா? சன்னு ட்வைஸ் மோர் தென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஹவு many இயர்ஸ் நவ் பி ட்வைஸ் ஹிஸ் சன்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வந்து பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க எஃப் -9 is equal to 2 years minus 18 plus 25. ஓகேவா? இங்கே வந்து பாருங்க எஃப் -9 is equal to 2 years ப்ளஸ் இங்கே என்னப்பா இருக்கும் 7 இருக்கும். அப்போ வந்து 9 அங்கே போச்சுன்னா 9 அங்கே போச்சுன்னா என்னப்பா வரும் எஃப் இஸ் ஈக்குவல் டு 9 16 2 years ப்ளஸ் என்ன இருக்கும் 16 கிடைக்கும். ஓகேவா? இப்போ எஃப் 2 years இஸ் ஈக்குவல் டு 16 கிடைக்கும். ஓகேவா? இப்போது அதே போல் எஃப் ப்ளஸ் கேங்கும் போது எழுதுவோம் எஸ் ப்ளஸ் கேன்னு எழுதிக்கலாமா? அப்போ வந்து கேன் புட் வேல்யூஸ் ஈக்குவல் டு கேன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ என்ன இருக்கும்னா இங்கே வர வேல்யூ தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த சம்மை ப்ரீவியஸில் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மெத்தட் தான் இதை அப்படியே டேரெக்டாக போட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன வேல்யூ போட்டிங்கனாலும் திரும்ப உங்களுக்கு இங்கே உள்ள வேல்யூ தான் கரெக்டாக வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் ப்ளஸ் எஃப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் கே அப்படின்னு போட்டு பார்த்தா கூட ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி போடுறதுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி போட்டு போயிருங்க. ஏன்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A shopkeeper lists the price of a fan 36 above the cost price, offers 25% discount the list price. He earns the profit 171. What is the list price of a fan? அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ என்ன சொல்றாங்க, a shopkeeper lists the price of a fan 36 above the cost price, offer 25% of the discount the list price. He earns profit 171. What is the list price of the fan? அப்போ வந்து குறித்த விலை எவ்வளோ, அப்போ மின்வரிசையின் குறித்த விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அது எப்படி சால்வ் பண்ணலான்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாங்கும் போது என்ன சொல்றாங்க 136 ரூபாயா. அப்புறம் டிஸ்கவுண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 75%. இதில் 3/4 4ஆல் பண்ணலாமா? 3 4s are 12, அதுக்கப்புறம் 4 4s are 16. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க 4 3s are 12, அடுத்து 3 3s are 9, 102. இப்போ 102 நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து எவ்வளோ வந்திருக்கு
அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ரேஷியோ, ப்ராஃபிட் ரேஷியோ 100 102ன்னு கிடச்சிருக்கு. சரியா, அப்போ 100ல் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன எடுத்துக்கும், 100 தானே எடுத்திருக்கோம். அப்போ 2, இந்த 2 போய் என்ன பண்ணோம்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் தானே சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட்டில் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 171 டிவைட் பை 2னா எவ்வளோ கிடைக்கும், 8 8 16, இங்கே 5.5. சரியா, அப்போ 85.5. இப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம எடுத்திருக்கிறது 136% எபோவ் த காஸ்ட் ப்ரைஸா, மார்க்கெட் லிஸ்ட் ப்ரைஸ், அதான் மார்க் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. அப்போது குறித்த விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து என்னது, நமக்கு என்ன எடுத்திருக்கோம், 85.5 இன்ட்டு எவ்வளோப்பா வந்திருக்கு, 136ன்னு வந்திருக்கு. ஓகேவா, இப்போ 136ன்னு வந்திருக்கு. ஓகேவா, 85.5 136, 6 5 are 30, 6 5 are 33, பேலன்ஸ் 3. அதுக்கப்புறம் நான் 6 8 சார் என்னது 48 ஒரு 3 ஆட் பண்ணால் 51. ஓகேவா, அடுத்து வந்து பாருங்கள், இங்கே 3 டேபிள்ஸில் பண்ணால் எத்தனை வரும்ப்பா, 8 3 சார் எத்தனை 2400. ஓகேவா, ப்ளஸ் அதோடது 55 பண்ணோம்னா எத்தனை 150 ப்ளஸ் வந்து ஒரு 15 பண்ணால் என்ன வரும் நமக்கு 165. 165. அப்போ 5 6 5 2565. அப்போ 2565 தான் இருக்குது. ஓகேவா, அடுத்து என்ன இருக்கணும் 855. ஓகேவா, ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும் 80. ஓகேவா, 80. ஓகே, அடுத்து வந்து என்ன இருக்கணும் 12 16 11 111 6820. ஏன்னா பாயிண்ட் இங்கே வச்சுருக்கோம், அந்த பாயிண்ட் எடுத்துட்டேன், ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 11 628 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவாலுவேட் மதிப்பீடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. -9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை முதல்ல டிவைட் பண்ணிடுவோம். சரியா, இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அடித்தோம்னா 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும், மைனஸ் வரும். -9 -5 இருக்கும். அடுத்து என்ன இருக்குப்பா, இங்கே -16 இருக்கும், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுனால. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 25 ஒரு 5 வந்தால் 30, -30. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், a sum of money is triple itself the rate of compound interest in 5 years. In how many years the amount to 9 times itself அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரிபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பாருங்கள், மொதல் 5 வருஷத்துக்கு இன்ட்டு 3 பண்ணாங்கன்னா 3, அடுத்து இன்ட்டு 3 பண்ணாங்கன்னா 9, இது ஒரு 5 வருஷம், இது ஒரு 5 வருஷம், மொத்தம் எத்தனை வருஷம், 10 வருஷம். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், Vihan has to reach Chennai 886 kilometer 17 hours. He started a speed for, இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே வந்து 8 ஹவர்ஸ்னு வரணும்ப்பா, இங்கே 10 ஹவர்ஸ்னு இருக்குது, இங்கே 8 ஹவர்ஸ்னு வரும். இந்த கொஸ்டினில் இது ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேவா, இங்கே 8 hours was 53 km/h. For next 150 km his speed was 50 km/h. By what speed he must travel now so as to reach Chennai in decided the time of 17 hours. ஓகேவா, விகான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ வந்து என்னது அந்த 17 மணி நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, 17 நேரத்துக்குள்ளே சென்னை அடைய அவர் இப்போது மீதமுள்ள தூரத்தை எந்த வேகத்தில் கடக்க வேண்டும். அப்போ மீதமுள்ள தூரத்தை தான் கேட்குறாங்க. அப்போ மீதமுள்ள தூரத்தை கேட்குறாங்கன்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இப்போ 886 மொத்தம் 17 மணி நேரம். ஓகேவா, இப்போ 8 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாப்புல, 8 மணி நேரத்தில் 53 கிலோமீட்டர். அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைமா, அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் எவ்வளோ வருது, 153. ஓகேவா, வெறும் 53. 8 3 are 24, 40 42 424 வருது. ஓகேவா, அதோட இங்கே 150, அப்புறம் 50 கிலோமீட்டர்னா அது எத்தனை மணி நேரம், இங்கே 8 மணி நேரம்னா அப்போ 150 கிலோமீட்டர் பர், அடுத்து என்னது இருக்குப்பா, ஹவர். ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னா டைமா 3. அப்போ 8 + 3 மொத்தம் எத்தனை மணி நேரம் கடந்திருக்காரு, 13 மணி நேரத்தை கடந்திருக்காரு. ப்ளஸ் இந்த ஒரு 424 அந்த 150 ஆட் பண்ணணும். ஏன் நான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த 53 கடந்துட்டாரு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 150 கிலோமீட்டரு கடந்துட்டார். 150 கிலோமீட்டர் கடந்துட்டாருன்னா அது எத்தனை ஸ்பீடில், 50 ஸ்பீட்லனா இங்கே ஹவர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இதுக்கு ஹவர்ஸ் கண்டுபிடிக்கணும், நேரம் தானே நமக்கு முக்கியம். அதனால 150/3 போட்டால் எனக்கு என்ன கிடைக்குது, 3 மணி நேரம் கிடைக்குது. மொத்தம் 11 மணி நேரம்ப்பா, மொத்தம் 11 மணி நேரம் கடந்திருக்காரு. எத்தனை கிலோமீட்டர் மொத்தம், இதை ஆட் பண்ணிக்கோமா. இப்போ 4 6 564 150 574.
ஓகேவா 574 கடந்திருக்காங்களா எதில் 876ல் 574 போச்சுன்னா ஓகேவா 886ல் மொத்தம் எத்தனை 574 போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும் 2 1 3 ஓகேவா எத்தனை வருதுப்பா 2 இங்கே என்ன இருக்குது 1 அடுத்து 3 1 12 இது வந்து எத்தனை மணி நேரம் போயிருக்கும் நம்ம 8 ப்ளஸ் அடுத்து என்ன 3 போயிருக்குன்னா 11 மணி நேரம் கடந்திருக்கும் சரியா அப்போ ரிமைனிங் வந்து 17ல் போச்சுன்னா ரிமைனிங் எத்தனைப்பா இருக்கும் 6 இருக்கும் சரியா அப்போ 6 பண்ணாமல் எத்தனை 5 6 ஆர் 30 பேலன்ஸ் 1 2 அப்போ 52 கிலோமீட்டர் பை டைம் சரிங்களா சாரி கிலோமீட்டர் பை ஹவர் ஓகேவா 52 கிலோமீட்டர் பர் ஹவர் ஓகேவா அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவைட் 3 4 2 1 6 5 இப்போ 5 டேபிள்ஸில் வரும்னா கண்டிப்பாக வந்து 5 டேபிள்ஸில் வந்து அடி வராது சரிங்களா அதே போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 டேபிள்ஸில் முடியுதுன்னா 3 டேபிள்ஸில் கண்டிப்பாக வேணால் அடிபாகும் சரிங்களா 3 5 ஆர் 15 முடியுதா யூனிட் டிஜிட்டில் ஸோ அதனால் 3 டேபிள் அடியாக இருக்குது முதல்ல 3 டேபிள்ஸில் செக் பண்ணி பார்த்துடலாம் சரியா இது பார்த்தீங்கன்னா 2 வந்து ஈவன் நம்பர் அது 2 4 அந்த மாதிரி தான் போகும் 4 வந்து 5ஆல் முடியாது 7 வந்தால் 7 5 ஆர் 35 வரும் இல்லைனா 3ல் வந்து 15 முடியும் சரியா இப்போ 3 டேபிள்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து சம் ஆஃப் த டிஜிட்டில் வந்து ஆட் பண்ணால் மொத்தம் 3 3 இது வந்து 6 3ஆல் டிவிசிபிள் ஆகும் அதுக்கப்புறம் என்னப்பா இருக்குது 2 1 3 அடுத்து 4 9 இதுவுமே கேன்சல் ஆகுது கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகுது என்னன்னா 3 டிவிசிபிலிட்டி ரூல் பொருந்தது ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவாப்பா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் Anjani can do a piece of work in 30 days. Anjani and Kushbu can together same work in 16 days. Anjani, Kushbu, Sushmita can do a work in 15 days. In how many days Anjani, Sushmita do the same work அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சனி மட்டும் தனியாக 30 நாள் அஞ்சனியும் குஷ்புவும் 16 நாள் ஓகேவா அஞ்சனி மட்டும் எத்தனை நாள்ப்பா அஞ்சனி மட்டும் எத்தனை நாளில் சொல்கிறாங்கன்னா 30 நாள் ஓகேவா அஞ்சனியும் குஷ்புவும் சேர்ந்து எத்தனை நாளில் பண்ணுறாங்க 16 நாளில் பண்ணுறாங்க அடுத்து அஞ்சனி குஷ்பு அடுத்து யாருப்பா இருக்காங்க சுஷ்மிதா இவங்க சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 3 பேரும் இணைந்து 15 நாட்களில் முடிக்கிறாங்க ஓகேவா இதுக்கு முதல்ல எல்சிஎம் எடுக்கணும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அஞ்சனியும் சுஷ்மிதாவும் இணைந்து அஞ்சனி இங்கே இருக்காங்க சுஷ்மிதா இங்கே இருக்காங்க அப்போ வந்து இதோட எஃபிஷியன்சி இதில் கழிச்சு இந்த ரெண்டுத்தையும் எஃபிஷியன்சி கூட்டி டோட்டல் ஒர்க்கோட நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா இப்போ எல்சிஎம் எடுத்துடலாமா 30 16 15 ஓகேவா இப்போ 15 டேபிள்ஸில் அடித்தோம்னா ஒரு 2 16 1 ஓகேவா இப்போ அதே போல் 2 டேபிள்ஸில் அடித்தோம்னா 1 8 ஓகேவா இங்கே பாருங்கள் 8 8 16 15 × 16 ஓகே எவ்வளோப்பா வரும் 2 2 5 ப்ளஸ் ஒரு 15 240 வருமா ஓகே 240 வருது அப்போ வந்து பாருங்கள் 30 16 15 இவங்க யார் அஞ்சலி ஓகேவா அஞ்சனியும் குஷ்புவும் அடுத்து அஞ்சனி குஷ்பு சுஷ்மிதா இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்குற வேலை ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் இப்போ இவங்களோட வேலைனா மொத்த டோட்டல் ஒர்க் வந்து எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா இவங்க பார்த்த வேலை ஓகே மொத்தம் டோட்டல் ஒர்க்கு 240 மொத்தம் டோட்டல் ஒர்க் எவ்வளோ 240 3ஆல் அப்படின்னா 8 டைம்ஸ் வருமா 8 3s are 24 அதே போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே 240னா 15 வரும் இங்கே 16 வரும் ஓகேவா 15 × 16 தான் எனக்கு என்ன இங்கே 240 கிடச்சிருக்கு ஓகேவா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க இவங்க ரெண்டுத்தையும் இதில் மைனஸ் பண்ணோம்னா எஃபிஷியன்சி பண்ணால் இவங்க டிஃப்ரென்ஸ் என்ன 1 அப்போ 1னா A + S தானே தேவை அப்போ இவங்க இவன் AK இவனோட எஃபிஷியன்சி 15 AKS இவங்களோட 15 எஃபிஷியன்சி 16 ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 1 அப்போ வந்து சுஷ்மிதாவுக்கு 1 இவங்களுக்கு என்ன அஞ்சனிக்கு வந்து 8 ஓகேவா அப்போ 240 / 9 அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 டேபிள்ஸில் அடிக்கலாமா அப்போ வந்து 3 × 3 இது வந்து 240 இதை போனோம்னா எத்தனை வரும் 8 3s are 24 சாரி 8 3s are 24 அப்போ அடித்தோம்னா 80/3 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவாப்பா
Next question. By selling as 6 buttons for rupee, a man get losses 45%. To gain 10%, how many must to sell for a rupee அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பட்டனை 6 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போது வந்து விற்கக்குள்ளே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா 55 ரூபா வந்து அவனுக்கு வந்து 45% வந்து லாஸ் ஆகும்போது 55/100. இப்போ அது கேன்சல் பண்ணால் எத்தனை வரும்? 5/11 இருக்குது. இங்கே எத்தனைப்பா? 20/11 இருக்குது. ஓகேவா? சாரி 11/5 இருக்குது. இங்கே 20/5 இருக்குது. ஓகேவா? ஓகே, கரெக்டு. இப்போ 11/5 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20/5 இருக்குது. ஓகேவா? 11/5 20. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே அடித்தா எத்தனை? 3. இங்கே அடித்தா எத்தனை? 10. இங்கே 3 எங்கே போச்சுன்னா 33/10 இன்ட்டு எவ்வளோ லாபம் வருதுன்னா கெயின் 110 / 100. ஓகேவா? மொத்தம் 110 / 100 அப்படின்னு இருக்கும்போது எத்தனை இது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த இது கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? சரியா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்துடும். ஓகேவா? 33/10 இஸ் ஈக்குவல் டு 110/100. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணால் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா கிடைக்கும். ஓகேவா? அப்போ வந்து ஒரு பட்டனை வந்து என்ன கேட்குறாங்க? ஹவு மணி மஸ்ட் டு செல் ஃபார் யூ ரூபி. ஒரு பட்டனை அப்போ 3 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்போ ஒரு பட்டனை வந்து 6 ரூபாய்க்கு விற்கக்குள்ள அவனுக்கு லாஸ் ஆகுது. அப்போ ஒரு பட்டனை வந்து அவனுக்கு 3 ரூபாய்க்கு விற்றாதான் என்ன சொல்லலாம், 1 ரூபாய்க்கு எத்தனை பட்டனை விற்க முடியும்னா மொத்தம் 3 பட்டனை தான் விற்க முடியும். அப்போ 33க்கு எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்? 33/10. எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா எனக்கு லாபத்துக்கு ஈக்குவேட் பண்ணோம். 110/100. இதுக்கு ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1/3ன்னு கிடைக்கும். ஒரு பட்டனை 3 ரூபாய்க்கு விற்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following number is divide 78, 89, 73, 289 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ 73 and 89 சரிங்களா? இது எதோட 78 நம்ம 65, 75, 78 பார்த்துருக்கோம். அது ஆப்வியஸாக என்னது? 13ஓட டிவிசிபிள் தான். அப்போது 13ஓட டிவிசிபிள்னா 78ஓட ஒரு 13 கூட்டினோம்னா என்ன சொல்லுவாங்க? இது என்ன வரும்? 13 கூட்டினோம்னா 11. ஓகே, இப்போ 89 வருது. சரியா? இப்போ which of the following number is divide 78, 89, 73 and 289? சரியா? Next question. Which of the following numbers is divide 78, 89, 73, 289? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 12, 18, 7, 13 இருக்குது. பாருங்கள், 78 நம்பருங்கிறது என்ன நம்பர்ப்பா? இந்த நம்பரில் 78 நம்பர் என்ன ஆகும்? கண்டிப்பாக 13ஆல் டிவிசிபிள் ஆகிற ஒரு நம்பர். ஓகேவா? இப்போ 65, 513, 65 + 3 என்ன? 78. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 78ங்கிற நம்பர் தான் 13ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A number is increased by 60%. 13580 the number is அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னது? 160 தான் எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? 3580னா அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ? 100. ஓகேவா? இப்போ இது எதுவும் பண்ணிங்கன்னா 8, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5. ஓகேவா? இப்போ 8 எதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை வரும்? 432, பேலன்ஸ் 3. இதுவும் ஒரு 4 டைம்ஸ் வரும், 32. அப்புறம் என்ன வரும்? 32 போச்சுன்னா இங்கே 6. அப்போ 6 டேபிள்ஸில் வரைக்கும் வந்து 8ல் என்ன வரும்? 6 8 8 சார் எத்தனை? 64. 7 8 சார் எத்தனை? 56. இப்போ 7 8 சார் 7 7 சார் 49. 8 7 சார் எத்தனை? 56. அப்போ 8 7 சார் 56. அப்போ 4 8 8. அப்போ 8 7 சார் 56 பாயிண்ட்டு பேலன்ஸ் 40. அப்போ 56. ஓகேவா? into 4. அப்போ 4 4 8.5 into 5. ஓகே, 5 5s are 25. பேலன்ஸ் 8 5s are 40, 41, 42. ஓகேவா?
ஓகே ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். என்ன பண்ணுறாங்க, 160ங்கிற என்னவா மாறி இருக்குது, 3580 இருக்குது. அப்போ 100 வந்து என்னவா இருக்கும், ஓகேவா. இப்போ வந்து 0, ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 டைம்ஸ் வருது. இதில் என்ன குறைச்சவனா 179, 179, ஓகேவா. இதில் பாதி 4, இதில் 25, ஓகேவா. 25னா ஸோ இது 25 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன 179 × 25. இப்போ 5 9 7 45 பேலன்ஸ் 4, ஓகேவா. இப்போ அடுத்து வந்து பாருங்கள் 7 5 35 39 பேலன்ஸ் 3 5 8, இப்போ 895, ஓகேவா. 5 டைம்ஸில் அடித்தா 895. அப்போ வந்து 9 9 18 பேலன்ஸ் 1, 2 7 14 15 பேலன்ஸ் 1 2 3, அப்போ 358, ஓகேவா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 358, ஓகேவா. 5 8 8 16 17 8 9 13 14, அப்போ வந்து என்ன வருது 4475, 4475, ஓகேவா. இப்போ அவங்க 100 தானே கேட்குறாங்க. இப்போ 4475 கேட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து எத்தனை வருது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 இருக்கும், ஓகேவா. இங்கே பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். அப்போ 2 2 3 7.5. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். A can lay railway track between two given station 21 days. B can do job in 15 days. With the help of C, they can do job in 2 days only. C can alone do the job அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. இப்போ A B அவங்க 2 பேரும் என்ன தனித்தனியாக 21 நாள் 15 நாள் வேலை செய்கிறாங்க. ABC 3 பேருமே சேர்ந்து 2 நாளில் வேலை பார்க்குறாங்க, சரியா. அப்போ வந்து C மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம், சரியா. இப்போ வந்து பாருங்கள் ABC, இப்போ 21 15. இப்போ ஏ வந்து எத்தனைப்பா 21, B 15, A + B + C இவங்க 2 நாளில் வேலை முடிக்கிறாங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்துருவோமா. இப்போ 21 15 2. இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 3 பண்ணால் 7 டைம்ஸ் வரும், இங்கே 5 டைம்ஸ் வரும், இங்கே 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 5 10 70 70 × 3 210. அப்போ வந்து 10 டைம்ஸ் வரும். இப்போ 10 டைம்ஸ் வந்தால் இதில் 15ஸில் பண்ணால் எத்தனை வரும், ஒரு 15 இருக்குது, பேலன்ஸ் 6 4, அப்போ 14 வருமா. 14 × இது, ஓகேவா. அப்போ 2ல் பண்ணால் எத்தனை வரும்ப்பா 105. 105 தான் 210 வரும், ஓகேவா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஏவும் பியும் வந்து எத்தனைப்பா வருது 24. 24 இதில் மைனஸ் பண்ணால் இந்த எஃபிஷியன்ஸை கொண்டு போய் இதில் டிவைட் பண்ணணும். அப்போது 24 105ல் 24 போச்சுன்னா அங்கே எத்தனை இருக்கும் 76. 76ம் ஒரு 5 எத்தனைப்பா 76ம் ஒரு 5 எத்தனை 11 81, ஓகேவா. இப்போ என்ன வருது 210 டிவைடட் பை என்ன சொல்லுவாங்க, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இதில் ப்ளஸ் பண்ணணும், ஓகேவா. 210 பண்ணால் எனக்கு வருது 81ன்னு கிடைக்குது. இப்போ 81 வந்துச்சுன்னா இப்போ வந்து 9 × 9 3 27 × 3 இதில் பண்ணால் என்னப்பா வரும், கேன்சல் பண்ணால் 7 3 ஓகேவா 70 டிவைடட் பை 27 கிடைக்குமா. 70 டிவைடட் பை 27 கிடைக்குது. இதுக்குள்ளே எத்தனை 27 இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 81 210 இருக்குது. இங்கே கேன்சல் பண்ணால் எத்தனை வரும் 7 3 வரும். 7 3 21. அப்போ 70 பை 9 3 எத்தனை 27 கிடைக்குது. இப்போ 9 3 27னா 70க்குள்ளே எத்தனை 27 இருப்பா இருக்குது, 2 27 இருக்குது, ஓகேவா. 2 27 பேலன்ஸ் எத்தனை 16 54 27, ஓகேவா. ஆப்ஷனை பாருங்கள் 16 2 16 27 இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேவாப்பா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். 15,500 were divided among such that ABC 7 times of A share is equal to 4 times of B share 2 times of C share. Find the share of A அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் 7 அடுத்து என்னப்பா இருக்குது 4 2 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 2 பண்ணால் 7 அடுத்து என்ன 2 1, ஓகேவா. 14 28 வருமா. அப்போ 28னா ஏவோட ஷேர் என்ன கொடுத்துருக்காங்க 7A. அடுத்து நான் பிக்கு வந்து என்னது 4, சிக்கு வந்து என்ன 2. அப்போ வந்து 28னா 4 7 14, ஓகேவா. அவங்க என்ன கேட்குறாங்க ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஏ. ஏவோட ஷேர் என்னது 4. ஏவோட ஷேர் 4னா கீழே மொத்தம் எத்தனைப்பா 21 25.
25 இன்ட்டு மொத்தம் எத்தனை இருக்குது டோட்டல் ஷேரு 155 இன்ட்டு 100ன்னு எழுதிக்கலாமா பிரித்து இதை கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் போகும் ஓகேவா 4 டைம்ஸ் போகுமா 4 டைம்ஸ் போகும்னா 4 4s are 16 அப்போ 155 இன்ட்டு 16 ஓகேவா 6 5s are 30 6 5s are 30 31 33 பேலன்ஸ் 3 6 7 8 9 ஓகேவா அதுக்கப்புறம் 155 ஓகே மல்டிப்ளை பண்ணாங்க 80 அடுத்து 14 2480 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவாடாம்மா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் the total surface area of the cube having side 74 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா ஒரு கியூபுக்கு எத்தனை முகம் இருக்கும்ப்பா 6 முகம் இருக்குமா நம்ம டைஸ்லேயே பார்த்துருப்போம் எத்தனை முகம் இருக்கும் 6 முகம் இருக்கும் ஓகேவா மொத்தம் எத்தனை முகம் இருக்கும் 6 முகம் இருக்கும் ஓகேவா இப்போ 6 முகம் இருக்கக்குள்ள கரெக்டாக 6 முகம் இருக்குமா அந்த 6 முகத்துக்கு வந்து என்னது 6a ஸ்கொயரு ஓகே அதுதான் என்ன 74 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 6 இன்ட்டு 74 எப்படி பார்த்தலாம் 74 இன்ட்டு 74 ஓகேவா இது எப்படி கேன்சல் இது பண்ணலாம் 16 7 7s are 49 ஓகேவா இன்ட்டு 2 இன்ட்டு 2வா இன்ட்டு 14 இன்ட்டு 4 எவ்வளோப்பா 4 4s are 16 4 5 56 அப்போ 56னா 6 7 14 5 5 4 7 6 இப்போ 5 4 7 6 ஓகேவா இப்போ 5 4 7 6னா எல்லாமே யூனிட் டிஜிட் பாருங்கள் 6 6 are 33 3 இடத்துல யூனிட் டிஜிட் இருக்குது அப்போ மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் சரியா அப்போ 6 6 are 36 பேலன்ஸ் 3 7 6 are 42 42ஓட ஒரு 3 பண்ணால் 5 45 பேலன்ஸ் 4 56ன்னு இருக்கான்னு பாருங்கள் ஸோ 56 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா மல்டிப்ளை பண்ணால் ஆப்ஷனு இதோட முடிச்சிருங்க ஓகே ஓகே த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஃபேமிலி 5 members whose weights 40 kg 49 kg 56 kg 76 kg and 35 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் அவங்களுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா சராசரி கண்டுபிடிக்கணும்னா இதையும் ஆட் பண்ண எத்தனை வருதுப்பா 56 49 56 பண்ணோம்னா இங்கே ஒரு 9 6 எத்தனை 15 ஒரு 90 எத்தனை 15 ஒரு 90 எத்தனை 105 அதுக்கப்புறம் ஒரு 40 இருக்குது அதுக்கப்புறம் என்னப்பா இந்த 35 அடுத்து 76 ஓகேவா மொத்தம் எத்தனை வருது 11 வருதா 10 16 வருது ஓகேவா 16 அடுத்து 7 7 7 14 15 அடுத்து 256 டிவைடட் பை 5 பண்ணால் எத்தனை 5 25 இருக்குது அப்போ இதில் ஒரு 5 இருக்குது பாயிண்ட் எத்தனை 1/5ன்னு இருக்குது ஓகேவா இப்போ 1/5னா என்ன 2 ஓகேவா அப்போ வந்து 151.2 ஓகேவா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் the average of first 171 even நம்பர்ஸ்னால் என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு 171 ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கோ 172 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா இதுக்கெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணால் போதும் பேனா பேப்பர் எடுக்க தேவையில்ல ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ABC started a business, invest 610, 630, 1450 respectively. B share profit earned 591. What is the difference between the profit earned by A and C அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ABC invested a share business 610, 630, 1450 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த 0 கேன்சல் பண்ணிட்டு ரேஷியோவாக நம்ம எடுத்துக்கோமா ரேஷியோ எடுத்துக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க பியோட ஷேர் ப்ராஃபிட் வந்து 591 ஓகேவா பியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 591ன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ வந்து பாருங்கள் 591 அவங்களோடது வந்து பார்த்துட்டிங்கன்னா 591 டிவைடட் பை நமக்கு என்ன பியோட ஷேரோடது என்ன ரேஷியோ வந்து 63னா இப்போ கேன்சல் பண்ண எப்படி இருக்கும் பேலன்ஸ் 2 6/6 அப்போ வந்து 9.38 ஓகேவா அப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிது 9.38ங்கிற ரேஷியோவில் கிடச்சிருச்சு ஓகேவா 9.38
38 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ அவங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து 591 கிடச்சிச்சா. இப்போ நமக்கு 61ஓட இந்த 9.38ஐயும் இந்த 61ஐயும் அதுக்கப்புறம் 1455 இருக்குல்ல அதோட இந்த 9.68 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரியா, அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். அது மட்டும் நம்ம போட்டால் போதும். ஓகேவா, இப்போ வந்து 61 இன்ட்டு 9.38 மைனஸ் அடுத்து 1450 அடுத்து என்ன இருக்குப்பா இதில் வந்து 145 வந்து 9.38. ஓகேவா, இதுக்கு நம்ம எடுக்கணும். ஓகேவா, ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். புரியுதா, அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, இதை மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போது 9.38 அப்போ 9.38 இப்போ வந்து 1450க்கும் 61க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும் 4 வருது. இங்கே வந்து பாருங்கள் 14ல் 6 போச்சுன்னா எத்தனைப்பா வரும் 8 வருமா 84ன்னு வரும். ஓகேவா, அப்போ 84னா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 938 இன்ட்டு 84. ஓகேவா, 84 பண்ணோம்னா 32 பேலன்ஸ் 3 15 7 4 பேலன்ஸ் 6 24 30 அடுத்து 72 73 74 75. ஓகேவா, 9278 792. ஓகேவா, பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 டிஜிட் தள்ளி இருக்குது. அப்போ 787.92 அப்போ வந்து 92 கிட்ட வருதுன்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எடுத்துக்கலாம் நம்ம அப்ராக்சிமேட்டாக 788ன்னு எடுத்துக்கலாமா. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ பர்ச்சேஸ்டு a gift for an article 1800 after getting 20% discount, find the market price of the gift article அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 1800, இதை என்ன சொல்லியிருக்காங்க 80% டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னதுன்னா 4/5ன்னு வரும். ஓகேவா, இதில் எத்தனை 4 இருக்குது, இதில் வந்து 900 இங்கே 2ன்னு இருக்கும். இங்கே கேன்சல் பண்ணால் எத்தனை வரும் 450. அப்போ 450 × 5 தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, 455 0 25 4 5 are 20 2250. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் sin theta plus cosecant theta is equal to 2, then the value of sin power 120 theta plus cosecant power 120 theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படி சால்வ் பண்ணலாம்னா சைனுக்கோட வேல்யூ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம புட் வேல்யூ is equal to 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். sin theta is equal to வேல்யூ 1 நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இது கொசிகன் டீட்டாவை எப்படி சைன் டீட்டாவை மாற்றலாம்னா 1/sin அதான் கொசிகன். ஓகேவா, அப்போ 1/1 + 1 தான் எனக்கு என்ன இருக்கும் 2ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ வந்து வேல்யூ என்னது இங்கே 1 இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ 2 தான் கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது என்ன பண்ணலாம் 14 ஸ்கொயர் இருக்கா. அப்போ 14 ஸ்கொயர்னா 16. அப்போ 19 × 16 பண்ணால் எவ்வளோப்பா வருது 20. 20ல் வந்து 320 320ல் 16 போச்சுன்னா என்ன வரும் 304. ஓகே, 304 × 9 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 36 2736ன்னு இருக்குது. அப்போ 2736 டிவைடட் பை என்ன கிடைக்கும்னா என்ன கிடைக்கும் இங்கே எனக்கு ரிமைனிங் வந்து 14ன்னு இருக்குமா. அப்புறம் ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது 13 போச்சுன்னா 73 இருக்கும், -73 இருக்கும், -73 இருக்கும். இதை முதல்ல கேன்சல் பண்ணிக்கலாமா. கேன்சல் பண்ணால் இதில் பாதி 7 இதில் பாதி பாருங்கள் 1 3 6 8. ஓகேவா, 1368ன்னு வருது. ஓகேவா, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 7 7 7 49 511. அப்போ வந்து 1368 - 511 டிவைடட் பை 7 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது 7 டைம்ஸ் வரும். இங்கே 5 வரும். அதுக்கப்புறம் 18ல் 5 போச்சுன்னா 8 857 டிவைடட் பை 7. ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த எல்சிஎம் ஆஃப் நம்பர்ஸ் 3.8 and 0.052 is அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ எல்சிஎம்னு எடுத்துக்க சொல்லியிருக்கும் போது நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ 38 இப்போ மேலே என்ன இருக்குது 00 000 இருக்குன்னா அப்போ 38
1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 52ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 38ங்கிறத வந்து 38 52 அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ எப்படி எல்சிஎம் எடுக்கலாம்? டூ கியூபு நைன்டீன். இது இந்த மாதிரி சால்வ் பண்ணாமல் வேறு மெத்தடில் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போது இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், பட் இருந்தாலும் இன்னொரு மெத்தடும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ 3/38/10ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்ன எழுதிக்கலாம்னா 52/1000 எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ 52/1000 எடுத்து எழுதிக்கலாம். இதில் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதில் பாதி 5, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19 எத்தனை 38. அப்போ இங்கே வந்து பாருங்கள் 1/4 எத்தனை 13, இதில் 1/4 எத்தனை 250. அப்போ மேலே ஹச்சிசிஎஃப்பா, சாரி மேலே எல்சிஎம்மு கீழே ஹச்சிசிஎஃப் எடுத்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? கீழே 5 டேபிள்ஸ் தான் வரும், மேலே வந்து என்னவா இருக்கணும் 19 × 13. அப்போ வந்து 247. அப்போ 247. ஓகேவா? அப்போ 247. அப்போ கேன்சல் பண்ணால் எத்தனை வரும்? 4. அடுத்து பேலன்ஸ் வந்து 4னா எத்தனை 9 5s are 45. பேலன்ஸ் எத்தனை 2. 0னா எத்தனை வரும்ப்பா 4. அப்போ 49.4 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The volume of the right circular cylinder whose height 20 cm, the circumference of the base 44 cm, take pi is equal to 22/7. Circumference of the base na என்னப்பா 2πr. என்னது சர்க்கிள் 44ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்குமா 2 × 22/7 × r is equal to எத்தனை 44. கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வருமா? 2 டைம்ஸ் வரும். இப்போ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். அப்போ r is equal to என்னவாக இருக்கும்? இந்த 7 அங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா πr²h. ஓகேவா? ரைட் சர்க்குலர் வால்யூம் சிலிண்டர் என்னது πr²h. இப்போ πr²h. அப்போ வந்து π 22/7 × 7 × ஹைட் எவ்வளோப்பா? ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20. ஹைட்டு 20. ஓகேவா? இங்கே 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ இங்கே எத்தனை வரும்? 2 7s are 14. 2 7s are 14 15. அடுத்து என்ன இருக்குது? இங்கே 3080. ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணும்போது 1540 154 × 20 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3080. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எ மேன் கோஸ் இண்டோர் ஃப்ரம் போபால் is 12 km/h and returns Bhopal speed 24 km/h through the same route. What is the average speed in km/h in entire journey அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன ஃபார்முலா போடுறாங்க? 2ab divided by a plus b. இந்த ஃபார்முலாவில் போடலாமா ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க? ஓகேவா? இப்போ என்ன போயிட்டு வராங்களா ரிட்டர்னு? அப்போ 12 × 24. ஓகேவா? இப்போ 12 × 24 என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ 24 × 12 பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? 48 ப்ளஸ் அடுத்து என்ன 24. அடுத்து என்ன வரும்? 288 இன்ட்டு அடுத்து என்ன இருக்குது? 2ab. அப்போது 16 17 4 5 576. இப்போ 576 டிவைடட் பை ஏபிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2ab. அப்போ 6 36 வருதா? இப்போ 36னா இங்கேயும் 6ல் வருது. ஸோ அதனால் கேன்சல் பண்ணி பார்த்துடலாமா? ஓகேவா? இதில் 6 6 are 36 இருக்குது. இதில் எத்தனை 6 இருக்குது? 6 6 are 36, 7 6 are 42, 8 6 are 54. 8 6 are 54, பேலன்ஸ் த்ரூ 6. ஓகேவா? சாரி 9 6 are எத்தனை 54. அப்போ இது கேன்சல் பண்ணால் ஒரு 6 இருக்குது, பேலன்ஸ் த்ரூ 6. அப்போ ஆன்சர் வந்து 16. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எ டீலர் runs a scheme offering 5 items and get 2 items free. Each item priced 250. What is the total discount amount for the customer buying? இப்போ கவனிங்க, அசம்ஷனில் கவனிங்க. இப்போ 5ங்கிறது காஸ்ட் ப்ரைஸு, அப்போ 2ங்கிறது வந்து தான் டிஸ்கவுண்ட்டு. புரியுதுங்களா? இப்போ 5 தான் வந்து கொடுத்துருக்கிறது. அப்போ டிஸ்கவுண்ட்டுங்கிறதுக்கு டிஸ்கவுண்ட்டில் ஆஃபரில் கிடைச்சதான் எனக்கு இது 2 ஐட்டம். அப்போ ஒரு ஐட்டம் வந்து 250 ரூபானா அப்போ 2 ஐட்டத்தோட விலை எனக்கு எவ்வளோ?
500 ரூபாய். ஸோ அதனால ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதுக்கு பேனா பேப்பர் எடுக்க வேண்டாம், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 98 and 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ மீன் ப்ரொபோர்ஷனல்னா ரூட் ஏபியா? இப்போ இது ஏ, இது பி. ஓகேவா? இப்போ 98 இன்ட்டு எத்தனைப்பா? 18. ஓகேவா? 88 சார் எத்தனை? 64, பேலன்ஸ் 6 சார். அதே போல் 80, 72, 78. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்துருங்க 98. ஓகே, 4, 16, 8 17, 1764ன்னு கிடைக்குது. இப்போ 1764னா இது எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா, இப்போ 15ஓட ஸ்கொயர் 255 வருது. இப்போ அடுத்து பாருங்கள் 30, 45 பாருங்கள், 40 பாருங்கள், 40 × 40 எவ்வளோ? 1600ன்னு வருது. அப்போது 40க்கு மேலே 39 வராது. அப்போ 44னா 4 4s are 16 வரும், இங்கேயும் வராது. 5 5s are 25 வரும், அதுவும் வராது. அப்போ 2 2s are 4 தானே வருது. அப்போ 42 இன்ட்டு எதுனா இருப்பா? 42 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ 42 இன்ட்டு என்னன்னா 2 2s are 4, 4 4s are 16 இன்ட்டு 2. அப்போ வந்து என்ன 4 4s are 16. அப்போ வந்து என்னது 1764ன்னு வருது. ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Next question. Sapna invested 20,300 simple interest, partly 10% per annum, partly 4% per annum. If she earns equal interest to investment after 4 years, find the sum invested at 10% per annum. சரிங்களா? இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சப்னா என்ன சொல்கிறாங்கன்னா 20,000க்கு வந்து 2 இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுதான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ எக்ஸ்ன்னு எடுக்கும்போது எனக்கு என்னது? எக்ஸ் இன்ட்டு 10% இன்ட்டு இயர் வந்து 4. அப்போ வந்து x into 10% இயர் வந்து 4 divided by 100. இதுக்கு வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணா மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க இப்போ அமௌண்ட்டு? 20,300. ஓகேவா? இப்போ 20,300க்கு பண்ணணும். இப்போ 20,300 மைனஸ் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா, டிவைடட் பை இன்ட்டு அடுத்து என்னது 4%. அடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு 10%. ஓகேவா? 10% கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எத்தனை? 4%. ஓகேவா? இதுக்கு 4%. அதே இது எத்தனை வருஷம்? 4 வருஷம். 4 வருஷம் 4%. ஓகேவா? டிவைடட் பை 100. இங்கே பாருங்க, இதுக்கு இதுக்கும் கேன்சல் ஆகிடும். இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10x ஓகேவா ஈக்குவல் டு 4 இன்ட்டு 20300 மைனஸ் 4x. ஓகேவா? இது இங்கே வந்தால் என்ன வரும்? 14x இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 20300 அப்படின்னு இருக்குமா? சரி, இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதில் பாருங்கள் 2 டேபிள்ஸில் அடிக்கலாமா? இங்கே 7 இருக்கும். ஓகேவா? 2 டேபிள்ஸில் அடிக்கும்போது இங்கே 7 இருக்கா? இந்த 7 இங்கே அடித்தோம்னா எத்தனை வரும்? 2 7s are 14, 63 இருக்குது. அப்போ 9. அப்போ 2900 இன்ட்டு 2னா எத்தனைப்பா வரும்? அப்போ வந்து 5800. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? ஓகே, okay, next question. If a regular polygon has 15 sides, what is the measure in the each sides of the interior angle? Interior angle க்கு formula என்னப்பா? polygonக்கு n-2 into divided by என்ன சொல்லிருக்காங்க? into 180 degree divided by n. ஓகேவா? n எவ்வளோ? 15. அப்போ 15 minus 2 எத்தனைப்பா? 15 minus 2 எத்தனை? 13. இங்கே வந்து கீழே என்ன? 15 into எத்தனைப்பா வரும்? 180. இப்போ கேன்சல் பண்ணால் எத்தனை வரும்? இங்கே 12 டைம்ஸ் வருமா? அப்போ 26 ப்ளஸ் 13. அப்போ வந்து 156 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஓகே, தேங்க்யூ.